இன்றைய தினம் எளிமையான முறையில் ஒரு சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரினில் 400 ml தயிரினை இட்டு ஒரு அடித்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு அதே ஜாரினில் 1½ ஸ்பூன் பொட்டுக்கடலை, சிறிதளவு இஞ்சி துண்டுகள், 4 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கசகசா, கால் மூடி தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்து நறுக்கிய வெண்டைக்காய் துண்டுகளை நன்கு வதக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு அதே வாணலியில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்து அதன் கடுகு வெந்தயம் தாளித்து அதனுடன் நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்து 2 காய்ந்த மிளகாயும் சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் அரைத்து வைத்துள்ள அந்த விழுதையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீரையும் சேர்த்து நன்கு கிளறி கொதிக்க விடவும். பின்பு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். கொதிநிலை அடைந்தவுடன் வதக்கிய அந்த வெண்டைக்காய் துண்டுகளையும் சேர்த்து நன்கு கிளறி மீண்டும் அந்த வெண்டைக்காய் துண்டுகளை வேக விடவும். பிறகு அடுப்பை அணைத்து விட்டு அடித்து வைத்துள்ள அந்த தயிரினையும் சேர்த்து கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்து இறக்கினால் ஒரு சுவையான ஒரு மோர் குழம்பு தயார்.